மாண்புமிகு உறுப்பினர் செல்வ பெருந்தகை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அரசு மருத்துவமனைகளில் இரத்த சுத்திகரிப்பு இயந்திரங்கள் மிகவும் அருமையாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. ஆனால் இந்த எய்ட்ஸ் நோயாளிகளுக்கு என்று தனியாக இரத்த சுத்திகரிப்பு டயாலிசிஸ் மிஷின் இல்லை என்ற ஒரு குறைபாடு இருக்கிறது. அதை நிறைவேற்றப்படுமா என்று தாங்கள் வாயிலாக கேட்கிறோம். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் செல்வ பெருந்தகை சொல்லியிருப்பதைப் போல அவருடைய தொகுதியில் ஏற்கனவே ஸ்ரீபெரும்புதூர் அருகில் இருக்கிற மருத்துவமனையில் அந்த 5 டயாலிசிஸ் இயந்திரங்கள் அவருடைய கோரிக்கைக்கு ஏற்பத்தான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அவருடைய கோரிக்கை ஏற்று நிச்சயம் இன்னும் 1 மாத காலத்திற்குள்ளாகவே எய்ட்ஸ் நோயாளிகளுக்கென்று பிரத்யேகமாக ஒரு டயாலிசிஸ் இயந்திரம் ஒன்று செயல்படுவதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் ராமச்சந்திரன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, என்னுடைய தளி சட்டமன்ற தொகுதியில் அஞ்செட்டியை புதிய தாலுகாவாக அறிவித்த பிறகு அங்கே மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கிறது. குறிப்பாக மலை கிராமங்களிலிருந்து நாட்ராப்பாளையம், உரிகம், கோட்டையிலிருந்து இன்றைக்கு நோயாளிகள் வர வேண்டும் என்றால் வட்டார மருத்துவமனைக்கு தேன்கனி கோட்டை செல்ல வேண்டியிருக்கிறது. ஆகவே அஞ்செட்டி மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையத்தை வட்டார மருத்துவமனையாக தரம் உயர்த்த தருவாரா என்பதை தாங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அஞ்செட்டி, தேன்கனி கோட்டை போன்ற பல்வேறு பகுதிகளிலும் மருத்துவ சேவை என்பது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி கடந்த 3 ஆண்டுகளில் பல்வேறு புதிய கட்டமைப்புகளுடன் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. சட்டமன்ற உறுப்பினருக்கு தெரியும், ஓசூரில் இருக்கிற அரசு மருத்துவமனை தற்போது மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்பட்டு ரூபாய் 100 கோடி ரூபாய் செலவிலான கட்டிடப் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆக ஒரு சிறிய ஓசூர் மாவட்டத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் இன்றைக்கு 150 கோடிக்கும் மேலான வகையிலான மருத்துவ கட்டமைப்புகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இருந்தாலும் அவர் சொன்ன அந்த அஞ்செட்டி மருத்துவமனையை தரம் உயர்த்துவதற்குரிய நடவடிக்கைகள் எதிர்காலத்தில் எடுக்கப்படும் என்பதை தெரிவித்து விநாயகன் 77 மாண்புமிகு உறுப்பினர் திரு SR ராஜா. மாண்புமிகு இந்து சமய மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் கோரிய தேனிபுரீஸ்வரர் திருக்கோயில் என்பது இந்திய தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் வருகின்ற திருக்கோயில். இருந்தாலும் அதற்கு திருப்பணி தேவை என்று மாநில அரசின் அழுத்தம் காரணமாக திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு கடந்த 5/7/2023 அன்று குடமுழுக்கு முடிவுற்றிருக்கின்றது. வரலாற்று சிறப்புமிக்க சாதனையாக இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு 29 திருக்கோயில்களில் ஓதுவார்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதில் 11 ஓதுவார்கள் பெண் ஓதுவார்கள். அந்த தேனுபுரீஸ்வரர் திருக்கோயிலுக்கும் ஒரு பெண் ஓதுவார் நியமிக்கப்பட்டு அனைத்து பூஜைகளும் கால நேரத்தின்படி நடந்து கொண்டிருக்கிறது என்பதை மாண்புமிகு உறுப்பினருக்கு மகிழ்ச்சியோடு பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன்.